வணக்கம். சிம்ம ராசி ராகு கேது பெயர்ச்சி எங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு ராகு கேது 2ஆம் பாவம், 8ஆம் பாவம்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸா 1ஆம் பாவம், 7ஆம் பாவமுக்கு வந்திருக்காங்களே என்ன நடக்கும்? நெறைய நெகட்டிவா கேட்குறோமே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவான நெகட்டிவா ரொம்ப சொல்றதில்ல. பட் இது சேலஞ்சிங்கான ஒரு டைம் தான். அதில மாற்று கருத்து இல்ல. ஏன்னா, இத நம்ப சொல்லணும். இப்போ அது சொன்னா தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ நமக்கு அதுக்கேத்த மாரி வச்சுக்க முடியும். கீவேர்டே எக்ஸ்பெக்டேஷன் தான். எக்ஸ்பெக்டேஷனை நம்ம கொஞ்சம் குறைச்சி அடுத்த 1 இயருக்கு 1.5 இயர்ஸ்க்கு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். ஏன் அஷ்டமத்தில் நமக்கு சனி போய் ஆல்ரெடி மாறி உட்காந்துருக்காரு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் ராகு சனி இப்போ சேர்ந்துருக்காங்க. அப்போ அங்கேருந்து ராகு 7ஆம் பாவத்துக்கு வரும்போது 7ல் ராகு 8ல் சனி அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பேசிஸாக இருக்கிறது, பார்ட்னர்ஷிப்லேருந்து வரக்கூடிய கெயின்ஸு, பிஸ்னஸ் கெயின்ஸு, ஃபினான்ஷியல் ஃப்ளோ இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஃப்ளக்சுவேஷன் ஆகும். சில பேருக்கு திடீர்னு நிறைய காசு வரும். அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஜென்ரல் ட்ரெண்டு கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். 1ல் கேது இருக்கும்போது சிம்மராசியில் கொஞ்சம் நமக்கு நாமே அகெயின்ஸ்டாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். மற்றவங்க வெளில நமக்கு யாருமே எதுவுமே செய்யாட்டியும் நம்மளே திடீர்னு ஏதோ யோசிச்சுட்ருப்போம், ரேண்டமாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும். இல்லை ஜென்ரலாக சிம்மராசி கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி. அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதனால் வரக்கூடிய விஷயங்கள்னால சில விஷயங்கள் ப்ராப்ளமாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது கல்யாணம் ஆயிருக்கலாம், சில பேருக்கு திருமணம் ஆயிருக்கும், இல்லை கல்யாண ஆசைகள் வரலாம், இல்லை லவ் பண்ணுற ஆசைகள் வரலாம். இந்த மாதிரி விஷயங்களில் ராகு கொஞ்சம் இல்லாத இருக்கிற மாதிரி காட்டக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஒரு பொண்ணு நல்லா சிரித்து பேசிகிட்ருக்கு அப்படின்றதுக்காக அவங்க லவ் பண்ணுறாங்கன்றது சொல்ல முடியாது. ஸோ செக் பண்ணிக்கணும். ஒருத்தரை நம்மளாக போய்ட்டு ஃபோர்ஸ் பண்ணுற வேலைகள் வச்சுக்கக்கூடாது. இப்போ பார்ட்னர்ஷிப்பு சைன் பண்ண போகிறேன் அக்ரிமெண்ட் எந்த அக்ரிமெண்ட் இருந்தாலும் சரி 1க்கு 7 வாட்டி படித்து பாருங்கள். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு கெயின் இருக்கா? கண்டிப்பாக 2 வருஷம் கழிச்சு ப்ராஃபிட் வருமா? கண்டிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஏதாவது நமக்கு ரிட்டர்ன் வருமா? இதெல்லாம் பார்த்து யோசித்து காயை நகர்த்துங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்கள ஹர்ட்ஃபுல்லாக பேசாதீங்க. அது உங்களுக்கு நல்ல விஷயங்களை திருப்பி எடுத்துகிட்டு வராது. பர்சனலாக ஹெல்த்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கணும். ஹெட்டேக்ஸ் அடிக்கடி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு நேசல் ப்ராப்ளம்ஸ், சைனஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம உடம்ப பார்த்துக்கணும். தூக்கம் ரொம்ப முக்கியம். சிம்மராசி அடுத்த 2 வருஷம் தூக்கத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் அதர்வைஸ் குரு பார்வை இருக்கிறதுனால நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பி நம்ம ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். வாழ்த்துக்கள்.